ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் எனக்கு கேட்டுச்சு. என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறதாகவும் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சு போயிட்டு அந்த விஷயத்தில் மூழ்கி போனதாகவும் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் மைண்டில் வச்சுட்டு வேறொரு விஷயத்துக்கு எஸ்ன்னு சொல்லாமல் நோன்னு சொல்லாமல் போகலாமா வேண்டாமான்ற மாதிரியான ஏதோ சம்திங் அந்த மாதிரியான சில விஷயங்கள் சில பேரோட எனர்ஜியில் எனக்கு தெரியுது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு பிடிவாதமாக ஒரு ஸ்டபனாக அந்த மாதிரி சில விஷயங்கள், இல்லை சில பேர் தெரிஞ்சு செய்கிறீங்க, சில பேர் தெரியாமல் செய்கிறீங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து லைஃப்பில் ஹோல்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன தான் பசி எடுத்தாலும், என்ன தான் தாகமாக இருந்தாலும் சரி, எந்திரிச்சு போய் சாப்பாடு எடுத்து இல்லை ஸ்நாக்ஸோ ஏதோ ஒன்று காஃபியோ போட்டு குடிக்க. இப்போ யாரோ காஃபி குடிச்சிட்ருக்கீங்க, சாப்பிட்றதுக்கு பசி எடுக்குது, ஆனால் எந்திரிச்சு போய் போகிறதுக்கு உங்களால் அந்த ஒரு இது வரமாட்டேங்குது. எந்திரிச்சு போகணும், ஆக்ஷன் எடுக்கணுன்ற அந்த ஒரு அந்த விஷயம் உங்களுக்கு வரமாட்டேங்குது. சில விஷயங்கள் சர்டன் திங்ஸ் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜி. நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எனர்ஜியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நான் சொல்லும் போதே உங்களுக்கு பெல் அடிச்சிருக்கும் மைண்டில். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. நான் உட்காந்துட்டே தான் இருப்பேன், ஆனால் நான் எந்திரிச்சு போக மாட்டேன். அந்த திங்ஸ் அந்த விஷயம் எனக்கு வேணும், ஆனால் இப்போதைக்கு நான் எந்திரிச்சு போக மாட்டேன். எனக்கு எப்போ மனசு சொல்லுதோ நான் அந்த டைம் நான் போவேன். லைஃபுக்கு அது முக்கியம்தான், இருந்தாலும் நான் எந்திரிக்க மாட்டேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக இருக்கிற மாதிரி ஒரு எனர்ஜி எனக்கு தெரியுது. ஓகே, ஃபைன். ஸ்லோ ஆக்ஷன், அதுதான் சேம் சொன்னது தான். தர்டீன் லாஸ்ட் ரீடிங்கில் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த ரீடிங்கும் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. 13 என்ற நம்பர். நான் என்னோடய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து இறங்கி வர மாட்டேன், ஆனால் என்னை தேடி அந்த விஷயம் வரணும். இல்லைனா எனக்கு எப்போ தோணுதோ நான் அப்போ தான் நான் பண்ணுவேன் அந்த விஷயத்த. அந்த மாதிரி சில பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன் டார்லிங்ஸ், இந்த மாதிரியான ஒரு பிடிவாதம் பழைய திங்ஸ் எல்லாம் வாங்குறாங்களா மேம்? உங்களுடைய பழைய தாட்ஸ், பழைய விஷயங்கள், பாஸ்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அனுப்பிடுங்க காயலாங்கடையில். அதுதான் ஸ்டபான். நீங்களே பிடிவாதமாக இருக்குது, நீங்களே ஒரு விதமான சில இமேஜினேஷன்ஸ் மைண்டில் எடுத்துக்கிறது, நீங்களே சில கோட்பாடுகள், சில விஷயங்கள், உங்களுக்குன்னு தனி ரூல்ஸ் நீங்களே உருவாக்கிக்கிறீங்க. அப்புறமா எனக்கான ஜஸ்டிஸ் எனக்கு கிடைக்கல, நான் ஆசைப்படுறது எனக்கு கிடைக்கல, நான் விரும்புகிற விஷயம் எனக்கு கிடைக்கல. ஏன் ஆக்ஷன் எடுங்க, ஆக்ஷன் எடுங்க. உங்களுடைய நல்ல ஒரு லைஃப்காக ஆக்ஷன் எடுங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுற எல்லா விஷயமும் ஒரு டாக்ஸிக்கான சில விஷயங்களில் சில நெகட்டிவிட்டியை அவங்க லைஃப்பில் எடுத்துகிட்டு வரதுக்காக பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கான அந்த டவர் மூமெண்ட் நடந்துகிட்ருக்கு. கிரேட் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம்,
எல்லோ அண்ட் ரெட் சில பேருக்கு, இல்லை எல்லோ கலரில் ஏதோ ட்ரெஸ் பண்ணியிருக்கலாம் இன்னைக்கு. ப்ளூ சிக்னிஃபிகண்ட். உங்கள் மைண்டில் யாரோ ஒருத்தங்க வந்துட்டு ஸ்பெல் ஒர்க் இல்லை ஏதோ மந்திரம் பண்ணி உங்களை வந்துட்டு எதுவுமே பண்ண விடாத மாதிரி, ஒரு இடத்துல உட்கார்ற மாதிரி ஏதோ பண்ணி விட்டதா, அந்த மாதிரியான தாட்ஸ் சில பேர் யோசிக்கிறீங்க. அது உங்களுடைய மைண்டில் நீங்களாக க்ரியேட் பண்ணிக்கிற சில விஷயங்கள். பண்ணாதீங்க அப்படி. அது சொல்லுவாங்க, மீன் தானாக போய் வலையில் மாட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்களாக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறீங்க. நீங்களாக நெகட்டிவிட்டியில் போய் நீங்களாக விழுறீங்க. என்ன விஷயமா வேணா இருக்கலாம். உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப், ஒரு நல்ல ஃப்யூச்சர், ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் நியர்பையில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் டேர்ன் பண்ணி அந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் மாதிரி பார்க்குறதுக்கு உங்களால் முடியல. அது நீங்களே ஏற்படுத்திக்கிட்ட ஒரு விஷயம். இல்லை நான் பார்க்க மாட்டேன், இல்லை நான் அந்த விஷயத்த பண்ண மாட்டேன், இல்லை எனக்கு இப்போதைக்கு நான் அந்த விஷயத்துக்கு நான் கேர் பண்ண மாட்டேன், இப்போ நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன். முன்னாடி நின்றுட்டு உங்களுடைய ஒரு நியூ ஃப்யூச்சர், ஏதோ ஒரு புது விஷயம், உங்கள் லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் இப்போ மேபி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க. எனக்கு இந்த விஷயம் வந்துட்டு எனக்கு கிடைக்கணும், இந்த விஷயம் வந்துட்டு எனக்கு லைஃப்பில் நடக்கணும். ஏதோ ஒரு ப்ராஜெக்டாக கூட இருக்கலாம், பர்சனாவோ ப்ராஜெக்டாவோ எது வேணாலும் இருக்கலாம். முன்னாடி நின்றுட்டு வான்னு கூப்பிடும்போது நீங்கள் வந்துட்டு அப்படி ஸ்டபனாக உட்காந்துட்ருக்கீங்க. இல்லை அப்படின்ற மாதிரி மூவ் ஆன் பண்ணுங்க. அது என்ன விஷயம் பாருங்கள். கண்ணு முன்னாடியே ஸ்வீட் வச்சுக்கிட்டு இல்லை நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஸ்வீட் பிடிக்காது. லைஃப்பில் நல்ல விஷயங்கள் உங்களை கூப்பிடும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இருக்கிறது நல்லதில்லை. உங்களுக்கான நல்ல விஷயங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் இப்போ நீங்கள் வந்துட்டு பிடிவாதமாக இருக்கிறது நல்லதில்லை. பிடிவாதமாக என்ன விஷயத்தில் நீங்கள் என்ன வேணாலும் ஏதோ சுச்சுவேஷன் நீங்கள் இப்போ ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன். சரியா? இது டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த மெசேஜ் ரெசனேட் ஆகணும்னா இது உங்களுக்கான ரீடிங். உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னா உங்களுக்கான ரீடிங் மெசேஜ் கிடையாது. சரியா? அடுத்த ரீடிங்ஸ் பார்க்கலாம். ஆரஞ்சு கலர் சிக்னிஃபிகண்ட்டாக தெரியுது எனக்கு. ஆரஞ்ச், இந்த கலர் ரெட், இது ஆரஞ்சு இல்லை ரெட். உங்களுக்கு ஆரஞ்சு மாதிரி தெரியுதா? யாரோ கேட்டீங்க, அதனால் யோசிச்சுட்ருக்கீங்க மைண்டில். ஆரஞ்சு கலர், இது ஆரஞ்சு இல்லை ரெட். நீங்கள் பார்க்குறது எல்லாமே நீங்களாக ஜட்ஜ் பண்ணிவிட்டு நீங்களாக சில விஷயங்களை வந்துட்டு இது இப்படி தான் டிசைட் பண்ணாதீங்க. நீங்கள் பார்க்குற விதம் வேறு, யோசிக்கிற விதம் வேறு. சில டைமில் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. கொஞ்சம் தெளிவாக யோசிக்கிறதுக்கு உங்கள் மைண்டுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுங்க. சரியா? எந்த விஷயமும் பார்த்த உடனே இது இப்படி தான் போல், இதுதான் நான் நினச்சது கரெக்ட், இதுதான் ஒரு முடிவுக்கு வராதிங்க. மற்றவங்க சொன்னாலும் நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. நம்மளுடைய கண்ணே சில நேரத்தில் நமக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, ஏமாத்துன்ற மாதிரி, நம்ம கண்ணே நமக்கு சில நேரத்தில் ஏமாத்துற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அதனால் அது ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த விஷயத்துக்கு முடிவுக்கு வராதிங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆராய்ச்சி பண்ணுங்கள். என்ன நடந்தது, என்ன மாதிரியான விஷயம் இது, உடனே முடிவெடுக்காதீங்க. நீங்கள் நேரில் அந்த இப்போ நீங்கள் இப்போ சொன்னேன் இல்லையா, சில பேர் வந்துட்டு ஆரஞ்சு நினச்சிப்பாங்க, யாரும் ஆரஞ்சு நினச்சிட்டு இருக்கிறாங்க, ரெட்டு அதுக்காக சொல்கிறேன் நான்.
உடனே டிசைட் பண்ணிடாது. ஒரு பர்சன் பார்க்குறீங்கன்னா உடனே அவங்கள பற்றி ஜட்ஜ் பண்ணி டிசைட் பண்ணிடாதுங்க. ஒரு விஷயம் நீங்கள் ஒருத்தங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்களே ஏதோ ஒரு விஷயம் பார்த்துருக்கீங்க நேரில் அப்படின்னா அது உண்மை இல்லை, உண்மை கிடையாது. தீர விசாரித்து முடிவெடுங்க. இன்கேஸ் அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஒரு லைஃப்க்கு உங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம்னா நீங்கள் தீர விசாரித்து நீங்கள் முடிவெடுங்க. இல்லை அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, அது எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்ற இருக்குங்க. நீங்கள் உங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டுருங்க. ஓகேவா? ஃபைனல் மெசேஜ் ஃபார் கலெக்டிவ். என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்குது, ஏன்னா எனக்கு கொஞ்சம் நான் டவுன் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் 2 நாளாக. ஸோ அதனால் நான் வீடியோ அப்லோட் பண்ணலை. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக தோணிச்சு, அதனால் நான் வீடியோ பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்தேன். லைஃப் நிறைய ஒரு நல்ல நல்ல மூமெண்ட்ஸ், நீங்கள் எதிர்பார்த்த மூமெண்ட்ஸ், நீங்கள் ஒர்க் பண்ண மூமெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் பண்ணது, உங்களுடைய பேஷனேட் ஒரு விஷயங்கள். சில பேர் ஏதோ ஒரு பேஷனேட் எனர்ஜின்னு தோணுது, அது எதுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல, ஏதோ ஒரு பேஷனேட் எனர்ஜின்னு மாதிரி தெரியுது. எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நினச்ச விஷயங்கள் ப்ளாசம் ஆகிட்டுருக்கு. மேபி யாரோ ஒருத்தங்க இப்போ ஏதோ ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஏதோ ஒரு ஃப்ளாரோட ஸ்மெல் உங்களுக்கு வருதுன்னு நினைக்கிறேன் பார்க்குறவங்க யாரோ ஒருத்தருக்கு. நிறைய விஷயங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க, டிசிஷன் எடுக்க மாட்டீங்க. ஆனால் டிசிஷன் எடுத்தால் தப்பாக எடுத்துருவோமோன்ற பயமும் இருக்குது. சில பேர் தப்பாகவும் டிசிஷன் எடுத்துகிட்ருக்கீங்க. தப்புக்கன்னா தப்பு தீர விசாரித்து யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. இந்த கார்டு எடுக்க சொல்கிறாங்க. என்ன கார்டு இது? 10 of Pentacles. வா, எல்லா விஷயங்களுமே, சில பேருக்கு மணி விஷயத்தில், சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. டாரஸ், பைசிஸ், கேன்சர், ஸ்கார்பியோ, கேப்ரிகான், விர்கோ, லியோ, சாஜிட்டேரியஸ் இருக்கலாம். சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 1 2 3 4 நான் சொல்லும்போது ஓகேவா? 1 2 3 4 1 2 3 நம்பர் பார்க்குறவங்களா இருக்கா? நான் இப்போ சொன்ன 1 2 3 4 நம்பர் கூட நீங்கள் அடிக்கடி பார்க்குற நம்பராக கூட இருக்கலாம். சில பேர் ட்ரீம்ஸில் வந்து ஏதோ சில டிஃப்ரெண்ட்டான ட்ரீம்ஸ்லாம் நீங்கள் மேபி பார்க்குறதா கூட இருக்கலாம். இப்போது இந்த டைமில் நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் ஆகிட்டுருக்கு லைஃப்பில். இன்னும் சில பேர் வந்துட்டு நீங்கள் பார்க்குற விதத்தையும் யோசிக்கிற விதத்திலையும் சில பிடிவாதம் பண்ணிட்டு உட்கார்றது, சில விஷயங்கள் நான் கம்ஃபர்ட் ஜோன்லது என்னால் வெளில வர்றது கஷ்டமாக இருக்குதுன்ற மாதிரி யோசிக்கிறது தப்பு. சேஞ்ச் பண்ணிக்கோங்க. யாரோ ஒருத்தர் உங்களுடைய ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணணும். தவறான விஷயம் பண்ணுறீங்க, அது யாருன்னு எனக்கு தெரியல, யாரோ ஒருத்தங்க பண்ணுறீங்க. வேறு என்ன மெசேஜஸ்? ட்ராப் யுவர் ஷீல்டுன்னு கேட்குது எனக்கு. ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்களுடைய ஷீல்டு ட்ராப் பண்ணுங்கள். ஏதோ ஒரு விஷயத்துக்கு, இது யாருக்கோ சேர வேண்டிய மெசேஜ், சொல்ல வேண்டிய மெசேஜ். ட்ராப் யுவர் ஷீல்ட், மேக் யுவர் வே. உங்களுடைய பாதையை நீங்கள் தான் உருவாக்கணும். உங்களுடைய ஷீல்டை கீழே போடுங்க, உங்களுடைய பாதையில் நடக்க ஆரம்பிங்க, உங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னமும் தயங்காதீங்க, பயப்படாதீங்க. உங்களுடைய விஷ் என்னன்றது ஒரு கிளியர் மைண்டாக, ஒரு ஏதோ ஒரு விஷயம் யாருக்கிட்டையோ நீங்கள் சொல்லணும்னு சொல்லி எனக்கு மெசேஜ் கேட்குது. உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய விஷ் என்னன்றது யார்கிட்டையோ நீங்கள் வந்து கன்வே பண்ணணும். ஓப்பன் மைண்ட், உங்கள் வாயை திறங்க, மைண்ட் கிளியர் பண்ணுங்கள். எதையுமே யோசிக்காமல், பயப்படாமல் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கன்வே பண்ணணும். யாரோ ஒருத்தங்க யோசிச்சுட்ருக்கீங்க, கன்வே பண்ணுங்கள். ஓகே? 1441 இதோ மெசேஜ்.
அதுதான் ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு அது பாரம் மாதிரி உங்களுக்கு இருக்குது அந்த விஷயம். அந்த விஷயத்தை நீங்களாக தான் தாங்கி வச்சிட்ருக்கீங்க. அந்த விஷயத்தை தூரம் போட்டு அடுத்தது என்ன பண்ணணும், என்ன பண்ணலான்றதை பற்றி யோசிங்க. உட்காந்துட்டே இருந்து யோசிச்சுட்டே இருந்தால் எதுவுமே நடக்காது. அதுக்கான ஆக்ஷன் எடுங்க. என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு விஷயம் நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இன்கேஸ் உங்கள் லைஃப்பில் நடந்துட்டுருக்குன்னா அதை பற்றி யோசிச்சு பண்ணுங்கள். ஏதோ ஒன்று ஃபன்னியாக வருது எனக்கு மெசேஜ். அது யாருக்கு எந்த விதத்தில் இது ஒத்து வரும்ன்றது எனக்கு தெரியல. தலையை விட்டுட்டு வால் பிடிச்ச கதையா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன் நான். அந்த மாதிரியான ஒரு மெசேஜ் எனக்கு ஏதோ ஒன்று வருது. தலையை விட்டுட்டு வால் பிடிக்கிற மாதிரி சில பேர் சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. சில பேர் வந்து நான் பிடிச்ச குவிகளுக்கு 3 கால் தான்ற மாதிரியான சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் எல்லாமே மெச்சூர்டு பர்சன்ஸ். இன்னமும் குழந்தைத்தனமாக விஷயங்களை பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து யாரோடைய ஒரு டிஸ்கஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது. யாரோட அட்வைஸும் உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்களே ஒரு கிளியர் மைண்டாக யோசிச்சிங்கன்னா எந்த மாதிரியான சிச்சுவேஷன், எந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.